பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு பாஸ்ட் ஆன் போஸ்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை சங்கீதம் 34:10 நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. பிரியமான தேவ ஜனமே, சங்கீதக்காரனாய் தாவீது கர்த்தர் யார் என்பதை தன் வாழ்விலே நன்கு ருசித்த மனிதன். அதனால தான் அவன் இப்படி கர்த்தரை பாடினான். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஜீவனுள்ள நாளில் ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி தன் ஜனத்திற்கும் அழைப்பை கொடுக்கிறான். கர்த்தருடைய ஜனமாகிய நீங்களும் நானும் இப்படிப்பட்டதான கிறிஸ்தவ வாழ்வது எத்தனை மேன்மையானது என்பதை நாம் நம்முடைய வாழ்விலே அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். இல்லையெனில் அனுபவிக்க இப்படி ஜனங்களோடு, சபையோடு, உங்கள் ஊழியரோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த பிரயாசப்படுங்கள். அப்படி கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. சிறு பிராயத்தில் இந்த சங்கீதத்தை மெமரியாக என் தகப்பனிடத்தில் சொல்வதற்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்து மதியம் சாப்பாடு இல்லாமல் ராத்திரி இதை மனப்பாடமாக ஒப்பித்த பின்புதான் எனக்கு மதியம் சாப்பாடு கொடுக்கப்பட்டது. அதனால் இந்த சங்கீதம் என் வாழ்விலே மறக்க முடியாத ஒரு அனுபவமாகும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. இந்த சபைகளில் எத்தனையோ அந்நிய ஜனங்கள், பிசாசு பிடித்தவர்கள், வியாதியஸ்தர்கள், இவ்வளோ பேர் சபைக்கு வந்து ஜெபித்து விடுதலை பெற்று போகிறார்கள். பின்பு அவர்கள் வருவதே இல்லை. அவர்களுக்கு தெய்வம் அற்புதம் செய்தாரே என்று சொல்லி நம்ம அநேகருக்கு கேள்வி வரும். தெய்வம் அவர்களுக்கு அற்புதம் செய்யவில்லை, அந்த சபை ஊழியக்காரனை அடையாளப்படுத்த, அந்த ஊழியக்காரனுடைய அழைப்புக்கும் அவன் முகம் பார்த்து தெய்வம் அற்புதம் செய்கிறார். தெய்வம் யார் என்பதையும், இந்த சபையின் ஆராதனைக்குரியவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள அற்புதங்கள் சபைகளில் நடக்கிறது. ஆனால் அதுவே பிரதானம் அல்ல. அதிலும் மேலானது தன் ஆத்தும நஷ்டமடையாமல் நித்தியத்தை சேர வேண்டும். தாவீதினுடைய குணம் அதுதான். சவுல் ராஜாவோடு ஒப்பிடுவோமானால் தாவீது அவனுடைய குணங்கள்ல, அவனுடைய செயல்பாடுகள்ல மிகவும் கீழ்த்தரமான ஒரு மனிதன். ஆனால் உணர்த்தப்படும் போது, அவனை எச்சரிக்கும் போது, இல்லையெனில் இன்று நமக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறார். அந்த தீர்க்கதரிசிகள் அவனை உணர்த்தினார்கள். அப்படி உணர்த்தும் போதெல்லாம், நான் ஒரு ராஜா, எனக்கு நீங்கள் புத்தி சொல்வதா, என்னை எச்சரிப்பதா என்று சொல்லி அவர்கள் மேல் கோபம் கொள்ளுகிறவன் அல்ல. மாறாக, நான் தெய்வத்துக்கு முன்பு இப்பவும் ஒன்றுமில்லாதவன், நான் ஆடுகளுக்கு பின்பு சுற்றி நடந்தவன், நான் ஒரு சிறியவன் என்று சொல்லி பல இடத்துல தன்னுடைய அனுபவத்தை, தான் வாழ்ந்து வந்ததான காரியத்தை மனதில் வைத்தபடி, இதனால தான் ஒரு பெரிய சக்சஸை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். கர்த்தரை சார்ந்து இருந்தான். அவ்வளவு வேலைகள், அவ்வளவு பாரங்கள், அவ்வளவு அவனுடைய வாழ்விலே பிரயாசங்கள். ஆனாலும் தன்னுடைய பர்சனல் லைஃப்ல கர்த்தரை தேடுகிறதை ஒரு நாளும் அவன் விட்டு விடலை. சங்கீதத்தின் மேல் பாகத்தில் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சொத்தரிப்பேன் என்று. நாம் எப்படி என்று சொல்லி நமக்கே தெரியும். நாம் எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் கர்த்தரை சொத்தரிக்கிறோமான். இன்று நாம் சோஷியல் மீடியாவில் பார்ப்பது போல, நாம் போகிற சபையிலும் நம்முடைய ஊழியக்காரரையும் எந்த விதத்திலும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். எனக்கு கொடுக்கப்பட்ட பாரத்தினால தான் நான் இதை செய்கிறேன். யூடியூப் சேனலை குறித்து இப்பொழுது அல்ல, 2010 எனக்கு இதை குறித்து நன்கு தெரியும். நண்பன் லண்டனில் எம்இ முடித்துட்டு வந்து இங்கே வேலை செய்தவன். கடந்த நாட்களில் சாட்சி கூட சொல்லியிருப்பேன்.
அவன் அப்பவே அதை குறித்தெல்லாம் எனக்கு சொன்னான். ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. கொரோனா டைம்ல எவ்வளவு பிரயாசப்பட்டார்கள், எனக்கு உடன்பாடு இல்லை. கர்த்தருடைய நடத்துதல் இல்லாமல் ஒன்றையும் செய்வதில்லை என்றேன். ஜெபித்த போதுதான் சாட்சியானவன் காட்சியானான் என்றதான வார்த்தை எனக்குள் ரெங்காரமிடம் ஆரம்பித்தது. அதற்கு நல்ல ஓட தேடும் போது தான் பாஸ்டான் போஸ்டர் என்று இந்த சேனலுக்கு பேர் வந்தது. எப்படியாகிலும் ஒரு கூட்டத்தை ஆதி அப்போஸ்தல அனுபவத்துக்கு திருப்ப வேண்டும் என்ற வாஞ்சை பிரயாசத்தில் இதை நான் முன்னெடுத்து கொண்டிருக்கிறேன். எந்த நோக்கமும் அல்ல. நான் ஒரு ட்ரெடிஷ்னலான பெந்தெக்கோஸ்தே குடும்பத்தை சார்ந்தபடினாலே இன்று நான் பார்க்கிற காரியங்கள், சமீபத்தில் பெங்களூரில் ஒரு ஊழியக்கார கூட்டத்தில் பேசும்படியாய் அழைக்கப்பட்டேன். என்னுடைய நேரத்துக்கு முன்பு அங்கே பல ஊழியர்களுக்கு சாட்சி சொல்ல நேரம் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொருவருடைய சாட்சியை கேட்கும் போதே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்களா? பட் அவருடைய முகங்கள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பேச்சுகள்லாம் பார்க்கும்போது அவர்கள் சொல்வதற்கும் இவர்களுக்கும் சம்பந்தமில்லை என்பதை அடையாளப்படுத்த ஆரம்பித்தது. கவனிக்க ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் ஒரு ஊழியர் பிசாசு ஓட்டுகிற கிருபை பெற்றவன் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்தினார். பிசாசு ஓட்டுனதுனால எனக்கு இந்த ரிங்கு கிடைத்தது, பிசாசு ஓட்டுனதுனால எனக்கு இந்த டூ வீலர் கிடைத்தது, பிசாசு ஓட்டுனதுனால எனக்கு கார் கிடைத்தது, பிசாசு ஓட்டுனதுனால நான் ஃப்ளைட்டில் போனேன் அப்படின்னு ஒருவர் சாட்சி சொன்னார். பயன்படுத்தின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பட் நான் குறை சொல்லலை, என்ன நடக்கிறது என்பதை நான் சொல்லுகிறேன். அதை தொடர்ந்து ஒவ்வொருவரும் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை சோதிக்க அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு ஒரு அசுத்தாவி பிடித்த ஒரு சகோதரியை கொண்டு வந்தாங்க. நான் வெளியில் இருந்தேன். உள்ளே எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. உள்ளே கொண்டு போய் விடுங்க, உள்ளே கூட்டு போங்க, வரம்பெற்ற ஊழியர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள், இப்போவே அது விடுதலை ஆகிவிடும் என்று சொன்னேன். ஒரு ஊழியம் கூட ஜெபிக்கலங்க. சாட்சி சொன்ன அத்தனை பேரும் வெளியேற ஆரம்பித்தார்கள். மற்றவர்களுக்கு முன்பு தங்களை அடையாளம் காண்பிப்பதல்ல, தாவீதினுடைய அனுபவம் வாழ்ந்து நம்மை வாழச் சொல்லுகிறான். அதான் கிறிஸ்தவம். கிறிஸ்து நமக்கு மாதிரி. அதனால தான் யோவான் நிருபத்திலே வாசிக்க முடியும், அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும். அப்படி என்றால் அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்ற வேண்டும். தாவீது ராஜா அதை தான் கற்றுக் கொடுக்கிறான். கர்த்தரை காலத்திலும் சொத்தரிப்பேன் என்று சொன்னதோடு நிற்காம என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறான். அப்படி கர்த்தரை தேடுகிற மனிதன் வாழ்விலே நன்மை ஒன்றும் குறையாது. மற்றவர்களுக்காக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் நஷ்டப்படுத்திக் கொள்ள வேண்டாம். உங்கள் ஊழியரை திருப்திப்படுத்த, இல்லையெனில் மற்றவர்களுக்கு முன்பு கிறிஸ்தவ வாழ்க்கை நாடக மேடை அல்ல. ஆக்டிங்லே ஆக்டருங்க இருக்கிறாங்க. அது சினிமா துறை, அது அவருடைய தொழில், அதை விட்டு விடுங்க. நடிப்புலே நடிகர்கள் இருக்கிறார்கள் சபைகளில். மிக ஆபத்தானது அது. தாவீதினுடைய அனுபவத்தை கவனித்து வாருங்கள். எத்தனையோ முறை அபிஷேகம் இருக்கிறது, தெய்வம் தெரிந்தெடுத்த நபர் அவசரப்படல, தெய்வத்தினுடைய நடத்துதலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து சவுலுக்கு பயந்து ஓடுகிறான். எத்தனையோ புறஜாதி மக்களிடத்துல, ராஜாக்களிடத்துல தஞ்சம் புகுந்தான். பெலிஸ்தேரிடத்துல போனாங்க. பிலியாத்துக்கு சொந்தமான அவன் தேசத்துல போய் தஞ்சம் அடைந்தான். ஆனால் எத்தனையோ ராஜாக்களை முறியடித்து எத்தனையோ தேசத்தை கொள்ளையடித்து வந்தான். ஆனால் ஒரு தேசத்தின் விக்கிரக வழிபாடுகளையும் விக்கிரக வழிபாட்டு முறைகளையும் தனக்கோ தன்னை சார்ந்த சபைக்கோ தேவ ஜனத்தின் இடத்திலோ ஒன்றையும் கொண்டு வரவில்லை. ஆதலால் தான் அவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான். ஆத்தும பாரமுடைய மனிதன். சிக்லாத் இஸ்ரவேல் தேசம் அல்ல, அவனுக்கு கொடுக்கப்பட்ட தேசம். தாவீதினால் அது யூதா தேசத்தோடு சேர்க்கப்பட்ட தேசம்.
அங்கே அவனுக்கு பிரச்சனை வந்தது. அவனுடையவர்கள் எல்லாம் சத்துருக்கள் சிறைப்பிடித்தார்கள். அவர்களை மீட்டெடுத்தான், அவர்களை இரட்சித்து திருப்பி கொண்டு வந்தான். ஆபிரகாமும் அதை செய்திருக்கிறார். அதனாலதான் மத்தேயு 1:1 அந்த 2 பேரையும் இயேசுவுக்கு நிகராக நிறுத்தி அடையாளப்படுத்தினார். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. இயேசு வந்தது உங்களையும் என்னையும் ரட்சிக்க. தாவீது அந்த வேலையை செய்தான், ஆபிரகாம் அதை செய்தான். கர்த்தர் ஒருவனையும் விட்டுவிடவில்லை, கனப்படுத்தினார். இந்த கால ஓலை உங்களையும் கர்த்தர் கனப்படுத்துவார். இப்படி கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை பலர் இப்படி கிறிஸ்துவுக்காக இந்த ஆதி அப்போஸ்தல ஊழியத்தில், ஆதி பெந்தெக்கோஸ்து சபையில் நீங்கள் நிற்பது நல்லது. தொடர்ந்து உங்களுடைய நாள் வரை, கர்த்தருடைய நாள் வரை தைரியமாய் அந்த விசுவாசத்தில் நெல்லுங்க. கர்த்தர் மகிமையானதை செய்வார். தாவீதை விட்டு விடவில்லை, ஆபிரகாமை விட்டு விடவில்லை, உங்களையும் நிச்சயம் கைவிட மாட்டார். சிங்கக்குட்டிகள் மற்றவர்கள் தாழ்ச்சி அடையிட்டோம், ஆனா கர்த்தரை தேடுகிற நீங்கள், உங்கள் குடும்பம் ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறையாதபடி கர்த்தர் பூரணமா இந்த கால ஓலை உங்களை ஆசீர்வதித்து நடத்தட்டும் என்று சொல்லி ஊழியக்காரனாய் நானும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்க. பரிசுத்த பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீர் தேவன் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, இந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த கால வேளை என்னோடு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் வசனத்தின்படி சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாய் இருக்கு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவரே, எப்பொழுதும் கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்டு காரியத்தை முன்னெடுத்து ஆண்டவரே வாழ்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறை மாறட்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் மாறட்டும். ஆண்டவரே, எத்தனையோ பேர் என்னென்னமோ சொல்லுகிறார்கள், அது அல்ல. கிறிஸ்தவம் என்ன என்பதை நம்முடைய வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்தவான்கள் வாழ்ந்து அனுபவித்து எங்களுக்கு எழுதின வார்த்தைக்கு நீர் தேவனாய் இருக்கிறீர். இதை கேட்கிற ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைகளை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக. ஒரு நன்மையும் குறையாதபடி கர்த்தர் அவர்களை நடத்துவீராக. இந்த நாளில் இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளையும் இவருடைய கையின் பிரயாசத்தின் ஆசீர்வாதங்களையும் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் குடும்பமும் பூரணமாய் அனுபவிக்கட்டும். இவருடைய சபைக்கும் தேசத்துக்கும் அநேகருடைய இரட்சிப்புக்கும் இவர்கள் சாட்சியானவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யும். நாமத்தை மகிமைப்படுத்திக்கலாம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. சேர்ந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்களுடைய ஆலோசனைகளையும் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் தாராளமாக எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. நாம் சேர்ந்து கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.